Hi friends, Joe Kitchen la இன்னைக்கு mint tawa paneer எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். As usual ரொம்ப simple and வீட்ல இருக்க available items வச்சுட்டு நம்ம இது பண்ணிரலாம். வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. இந்த புதினா தவா பன்னீர் செய்யறதுக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், முந்திரி இதை நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஸ்லைஸ் பண்ணின பன்னீர். இந்த அளவுக்கு சன்னமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசால் பிடிச்சி நம்ம சாப்பிட்றப்ப சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு அதை சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா விழுது இதையும் சேர்த்திக்கோங்க. புதினா விழுதே கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதனால தயிர் ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமேல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை இதில் சேர்த்திக்கோங்க. பன்னீரை நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக தடவி விட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இந்த ஊற வச்சிருக்க பன்னீர் ஸ்லைசஸை அதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே இருந்தால் போதும். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமேல செக் பண்ணிக்கோங்க. அப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது ரொம்ப ஓவர் ப்ரௌனாக போயிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ இதையும் சீக்கிரம் எடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துருங்க. இல்லாட்டி ரொம்ப ஹார்டாக போயிடும் அந்த பன்னீர். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.